ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப கியூட்டான ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதையில வர்ற விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம லைஃப்ல இந்த சண்டை சச்சரவு இதுக்கெல்லாம் துளி கூட இடமே இருக்காது. ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா குட்டி பையன்னு ரொம்ப அழகான ஃபேமிலி ஒன்று இருந்துச்சு. அவங்க எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளோ அன்பா பாசமா இருந்தாங்க. ஒரு நாள் டின்னருக்கு அந்த குட்டி பையனோட அம்மா சப்பாத்தி பண்றாங்க. அதுல எதிர்பாராத விதமா ஒரு சப்பாத்தி மட்டும் கருகி போயிடுது. டைனிங் டேபிள்ல இருந்த அந்த சப்பாத்தியை யார் சாப்பிட போறாங்க, அதுக்கு என்ன ரியாக்ஷன் வரப்போகுதுன்னு அந்த குட்டி பையன் கவனமா பாத்துக்கிட்டே இருக்கான். அப்போ அவனோட அப்பா வேக வேகமா அந்த கருகி போன சப்பாத்தியை எடுத்து சாப்பிடுறாரு. அதை அவங்க அம்மாவும் கவனிக்கிறாங்க. அவங்க அவர்கிட்ட, ஏங்க இந்த சப்பாத்தி தெரியாம கொஞ்சம் கருகிடுச்சு, மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. அதுக்கும் அவனோட அப்பா அவங்க அம்மா கிட்ட, எனக்கு இந்த மாதிரி கருகி போன சப்பாத்தி தான் பிடிக்கும், நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அந்த குட்டி பையனுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி நம்ம அப்பா இந்த கருகி போன சப்பாத்திய பிடிக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னு யோசிக்கிறான். அப்புறம் நைட் தூங்க போறப்போ அவன் அவங்க அப்பா கிட்ட வரான். வந்து, அப்பா இந்த கருகி போன சப்பாத்தி பாக்குறதுக்கே நல்லா இல்லையே, அதை போய் பிடிக்கும்னு எப்படி சொல்லி சாப்பிட்றீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு லஞ்ச் செஞ்சு டின்னர் செஞ்சு மற்ற வீட்டு வேலைகளை எல்லாம் இழுத்து போட்டு செஞ்சு உங்க அம்மா நாள் பூரா ரெஸ்டே இல்லாம கஷ்டப்படுறாங்க. நாம அவங்க பண்ண நல்ல விஷயங்களை எல்லாம் கவனிக்காம ஏதோ தெரியாம பண்ண இந்த ஒரு தப்ப குறையா சொல்லி காட்டக்கூடாது. கருகி போன சப்பாத்திங்கிறது ஒரு பெரிய தப்பு இல்ல. அதை பார்த்து குறை சொல்லி மனசை புண்படுத்துற மாதிரி பேசுற வார்த்தைகள் தான் தப்பு. அதான் அம்மாவை இந்த ஒரு விஷயத்துக்காக குறை சொல்லக்கூடாது, கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் எதுவும் சொல்லல. இருக்கிற சின்ன குறைய அப்படியே ஏத்துக்கிட்டேன். அம்மாவும் தன்னோட தவற உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. சோ இனிமே அவங்களும் இந்த தப்பை ரிப்பீட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாரு. இது கேட்கவே எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. ஒருத்தர் நமக்கு பண்ற 10 விஷயங்கள்ல 9 விஷயங்கள் சரியா இருந்து ஒரே ஒரு விஷயம் தவறுதலா மிஸ்டேக் ஆயிருச்சுன்னா நாம பண்ண வேண்டியது தப்பா போன அந்த ஒரு விஷயத்த பார்த்து கோவப்படுறது இல்லைங்க. சரியா நடந்த அந்த 9 விஷயங்களை பார்த்து சந்தோஷப்படுறது, அதுக்காக அவங்கள பாராட்டுறது, நன்றி சொல்றது, தூக்கி வச்சு கொண்டாடுறது. This can be the best gesture in the world because life is too short to blame people. எல்லா நேரமும் எல்லாமும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. It's okay to be imperfect. Indeed, there is a beauty in imperfection and we should learn the art of embracing it. கரெக்டா நடக்கிற விஷயங்களுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்குங்கிறது இயல்புதான். ஆனா தப்பா நடந்த ஒரு விஷயத்துக்கும் அந்த தவிர குறை இல்லாம அப்படியே ஏத்துக்கிட்டு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது எவ்வளவு அழகான மெச்சூர்டான ஒரு விஷயம் இல்ல. நிறைகளை ஏத்துக்கிறத விட குறைகளை ஏத்துக்கிட்டு நிறைய வாழ்றதுல தானே காதல் இருக்கு. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். வாழ்க்கை வேற லெவல் அழகா மாறும். உன் வாழ்க்கை உன் கையில்.